2 days பிஃபோர் இருக்கும். லீக்டு இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு செட்லேருந்து வந்தது. இது வந்து அவங்களா லீக் பண்ணதா, இல்லை நம்ம பசங்க எவனாவது விளையாட்டுக்கு ஓடினோட ஃபோட்டோ காப்பி எடுத்து ஃபோட்டோஷாப் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி போட்டு விட்டானுங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் என்னன்னா அந்த லீக்டு இமேஜை பார்த்துட்டு மனசு போச்சு. ஓடினுக்கு ஜெராக்ஸ் காப்பி போட்ட மாதிரி தான் வந்து டாக்டர் டூமோட ஃபோட்டோ ஷூட் வந்து இருந்தது. பெருசாக ஒன்றும் இல்லை. அயன்மேன் வந்து பச்சை கலர் சூட் ஆர்மர் போட்டிருந்தா எப்படி இருந்திருக்குமோ, பின்னாடி ஒரு கிரீன் கலர் கேப் போட்டிருந்தா எப்படி இருக்குமோ, வித்தவுட் அ மாஸ்க் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ, அதே மெஸ்ஸியான ஹேர் ஸ்டைல் வித் ஒயிட் பியர்டு கொஞ்சம் லாங்காக, நம்ம ஹாஷிம் அம்லா தெரியுமில்ல கிரிக்கெட்டர், அவர் மாதிரி இந்த ஒரு தாடி வச்சுருந்தா எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. கலாய்க்கலை, பார்க்கும்போது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது. ஏப்பா நாங்கள் எப்படிப்பட்ட டாக்டர் டூமை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்களா, இல்லை உண்மையிலே இதுதான் வந்து லுக்கா? முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபோட்டோ ஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது அவரோட செஸ்ட்டுக்கு நடுவில் அயன்மேனுக்கு வந்து ஆர்க் ரியாக்டர் இருக்கும். முக்கியமாக அதான் அவரோட இதயமாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி அந்த ஆர்மர் சூட்டில் அந்த டாக்டர் டூமோட சூட்டில் அதே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் ரியாக்டரோட அந்த வைக்கிற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்கிறாங்க. வாட் ஆர் யூ சேயிங் மேன், இது வந்து எதுக்கோ லிங்க் பண்ணுறீங்களேப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. எண்டு கேமில் வந்து நம்ம தலைவரை வந்து அஃப்கோர்ஸ் நம்ம தலைவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாகடிச்சிட்டிங்க, சரி ஓகே, ஒட்டுமொத்த தேட்டருமே வந்து அழுக வச்சிட்டிங்க, அதுவும் ஓகே. பட் டாக்டர் டூமோட அயன்மேனோட வேரியன்ட் தான் டாக்டர் டூமான்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வேறு போய்கிட்டு இருக்குது. அதை இவங்க இந்த ஃபோட்டோ ஷூட் மூலமாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு